நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ வந்து 500 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பும் ஆதரவும் தான் காரணம். அதனால் அந்த 500 சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய நேயர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்தோம். அந்த ஆர்டிக்கிளை பற்றி தான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நான் படித்த ஆர்டிக்கல் 3வது உலகப் போர் வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் நான் படித்த சில விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பூட்டவையாகவும் அதே சமயத்தில் வியப்பாகவும் இருந்துச்சு. அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். சில விஷயங்களை மட்டும் சொல்ல வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால் யூகவ் அப்படிங்கிற அமைப்பினர் சில நாட்களுக்கு முன்னாடி பெருவாரியான மக்கள், அதாவது உலக மக்கள் பெருவாரியான மக்கள்கிட்ட ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வில் வந்து 3வது உலகப்போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற அந்த கேள்வியோடு நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் வந்து பெருவாரியான மக்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது, 3வது உலகப்போர் நடப்பதற்கான சாத்தியம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கருத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தரப்பட்ட கருத்து எப்படி வந்துச்சுன்னா, கண்டிப்பாக இனிமேல் ஒரு 3வது உலகப்போர்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதோடு இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு டேக்லைனோட தான் இதனால் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பில் வந்து சில விஷயங்கள் பட்டியலிடப்படுது. அவை என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியா போன்ற நாடுகளுடைய பிரச்சனைகளில் அமெரிக்க அரசும் சரி, ரஷ்ய அரசும் சரி, இந்த மாதிரி வல்லரசு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய எதிரெதிரான நிலைப்பாடு. அடுத்ததாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான ஐஎஸ் தீவிரவாத தாக்குதல். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவங்களுடைய சமீபத்திய கருத்துக்களும் செயல்பாடுகளும் கண்டிப்பாக வந்து 3வது உலகப்போர் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை மக்கள் மனசில் அதிகமாகவே ஊடியிருக்கு. இதுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகள்லையும் இந்த பயம் இருக்குது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 64% மேற்பட்ட மக்கள் கண்டிப்பாக 3வது உலகப்போர் நடக்கும் அப்படின்னும், 15% குறைவான மக்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3வது உலகப்போர் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் 61% மக்கள் வந்து கண்டிப்பாக 3வது உலகப்போர் நடக்கும் அப்படின்னும், 19% குறைவான மக்கள் தான் நடக்காது அப்படின்னும் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. 45% மேற்பட்ட மக்கள் ஸ்வீடன், பின்லாந்து, நார்வே போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக 3வது உலகப்போர் நடக்கும். இதுக்கு நாங்கள் என்ன காரணமாக சொல்கிறோன்னா, சமீபத்திய அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு டொனால்ட் ட்ரம்பினுடைய சமீபத்திய கருத்துக்களும் செயல்பாடுகளும் பார்க்கும்போது கண்டிப்பாக நடக்கும் தான் தோணுது அப்படின்னும் அவங்களுடைய கருத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஃப்ரான்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 3வது உலக யுத்தம் நடக்கும், ஆனால் வந்து அது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் தங்களுடைய கருத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டனில் கிட்டத்தட்ட 71% மக்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், முதல்ல வந்து பிரிட்டனில் 61% மக்கள் உலக யுத்தம், அதாவது 3வது உலக யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அவங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட அதில் நம்ம பார்ட்டாக பிரித்து 71% மக்கள் வந்து அதிகமான கருத்தாக சொல்லும் போது எதனால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை முன்வைக்கப்படும் போது அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த உலக யுத்தத்துக்கான அச்சுறுத்தல் வந்து ரஷ்யாகிட்டே தான் வரும் போல இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க தங்களுடைய கருத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் பயப்படுறதுக்கு ஒரு பக்கம் நல்லா வந்து தூபம் போடுற மாதிரியே பல்வேறு உலக ஊடகங்கள் உலக யுத்தம், அதாவது 3வது உலக யுத்தம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கின்றன அப்படின்னு பல்வேறு செய்தி ஊடகங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தங்களுடைய செய்தியாகவும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய பலம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சென்ற ஆண்டிற்கு பின்னரும் இந்த ஆண்டும் இனி வரக்கூடிய ஆண்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய பலம் மேலும் குறைந்து போய் ரஷ்யாவினுடைய பலமும் சீனாவினுடைய பலமும் தான் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஊடகங்களின் வாயிலாக மக்கள் முன்னால் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கிடையில் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை போடுற மாதிரி சீனா சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய போர் ஒத்திகையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. பட் அந்த போர் ஒத்திகையை எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு சீனாவிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு தெளிவான கருத்தோ செய்தியோ வெளியிடப்படலை. அதே சமயத்தில் தென் சீன கடல் பக்கத்தில் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தாய்வான், வியட்நாம், மலேசியா, ப்ரூனே போன்ற நாடுகள் வந்து பிலிப்பைன்ஸ், ப்ரூனே போன்ற நாடுகள்லாம் வந்து சீனாவுக்கு எதிராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது உலக யுத்தம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை சொன்னார். ஒன்றுபட்ட சீனா அப்படிங்கிற ஒரு கருத்தில் வந்து எனக்கு வேறுபாடு இருக்குது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்தை சொன்னதுக்கப்புறம் சீனா இந்த மாதிரி ஒரு போர் ஒத்திகை பண்ணதுக்கப்புறமும் உலக மக்கள் மத்தியில்
ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பாக வந்து தேர்டு வேர்ல்டு வார் வந்து வந்துடும் போல இருக்குது அப்படின்னுட்டு. நான் முதலே குறிப்பிட்டது போல் இந்த உலக யுத்தம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானமாக பார்த்தா கண்டிப்பாக அணு ஆயுதம் நிறைந்த ஒரு உலக யுத்தமாகவும் நியூக்ளியர் வெப்பன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் மூலமாகவும் தான் இந்த உலக யுத்தம் நடக்க போகுது அப்படின்னும் அந்த கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா கிட்டத்தட்ட 12 சேட்டலைட்டை வந்து சமீபத்தில் அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விண்வெளிக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது பூமிக்கு வெளியில், அதாவது விண்வெளியில் வந்து வல்லரசு நாடுகளுடைய ஆக்கிரமிப்பு வர வர அதிகமாகிட்டே இருக்குது. சமீபத்தில் இவங்க 12 சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா. அதே போல் மற்ற வல்லரசு நாடுகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சேட்டலைட் மேலே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. யாரோட பேச்சையும் கேட்காத கொரியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆயுத உற்பத்தியில் தீவிரமான மும்முரம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ரஷ்யாவில் தன்னுடைய படைபலத்தை பெருக்குவதற்காகவும் ஆயுத உற்பத்திலையும் அதிதீவிரமான மும்முரத்தை காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தற்போதைய செய்தி. இதுக்கிடையில் சேட்டலைட் மேலே சேட்டலைட்லாம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட ராய்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா பூமியினுடைய வெளிப்பரப்பு, அதாவது விண்வெளியில் வந்து கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக சுற்றி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதே சமயத்தில் பூமியினுடைய வெளிப்பரப்பு, அதாவது பூமியினுடைய மேற்பரப்பு படைக்கலங்களால் நிரப்பப்பட்டுள்ளது. இதனை பார்த்தால் கண்டிப்பாக உலக யுத்தம், அதாவது 3வது உலக யுத்தம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அந்த செய்தியையும் அந்த நியூஸில் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1200 செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் இப்போதைக்கு தற்சமயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு வெவ்வேறு காரணங்களுக்காக. அதே சமயம் செயற்கைக்கோளுடைய உற்பத்திலையும் சரி, அது இருக்கக்கூடிய முன்னிலை வகுப்புலையும் சரி, முதலிடத்தில் இருக்கிறது இப்போ அமெரிக்கா தான். அந்த அமெரிக்காவோட செயற்கைக்கோள்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தங்கள் நாட்டினுடைய செயற்கைக்கோள் வந்து முன்னணியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவும் சீனாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பெரிய லெவலில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போ வெளியில் வந்திருக்கு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நியூக்ளியர் வெப்பன் மூலியமாகவும் சேட்டலைட் மூலியமாகவும் தான் இந்த உலக யுத்தம் நடக்க போகுது. அதாவது 3வது உலக யுத்தம் நடக்க போகுது. இது மிகப்பெரிய அளவில் வந்து பேரழிவை ஏற்படுத்தும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் தென்சீன கடலில் உக்ரைன் விண்வெளி பகுதியில் கண்டிப்பாக இந்த யுத்தம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னும் இந்த கருத்துக்கள் வந்து வெளியில் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சில தரப்பட்ட மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து 3வது உலக யுத்தம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. பல்வேறு நாடுகள்லாம் வந்து கொஞ்சம் தீவிரமாக முயற்சி பண்ணி ராஜதந்திர முறையில் வந்து கண்டிப்பாக வந்து உலக யுத்தம் வராமல் இருப்பதற்கான பல்வேறு வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் அந்தளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுற மாட்டோம், அதற்கான வேலைகள் சில நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கருத்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை க்ளீனாக இருக்கணும். இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கக்கூடிய இந்த நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இந்திய ஐடி துறையும் வந்து ரொம்பவே வந்து வருத்தத்துக்குரிய ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உலக மக்களே வந்து ஒரு நாட்டினுடைய அதிபர் வெளியிடப்படக்கூடிய கருத்துக்கள் மூலமாகவும் செயல்பாடு மூலமாகவும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்தியாவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ரீசெண்டாக வரக்கூடிய நியூஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஐடி துறை பெரிய அளவில் வந்து ரொம்ப பின்வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், HB1 விஷாவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை மாறுபாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தேக்கத்தை உருவாகியிருக்கு அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. அதே சமயத்தில் நம்ம யாரும் வந்து போரை யாரையுமே நம்ம வந்து விரும்ப போகிறதில்ல. ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்தா இந்த 3வது உலகப்போர் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் ஊடகங்களும் சரி, மக்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பிலும் சரி, வல்லரசு நாடுகளில் இருக்கக்கூடிய அதிபர்களுடைய செயல்பாடுகளுடைய வெளிப்பாடுகள் மூலமாகவும் சரி நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. மீண்டும் அடுத்தது ஒரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்தராஜ். நன்றி.